வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இந்தியன் மார்க்கெட் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு இந்தியன் growth ரேட்டும் சரி, வேர்ல்டு குளோபல் மார்க்கெட் சப்போர்ட்டும் சரி நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டைமில் இன்னும் ஒரு 15 to 20 இயர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல growth இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு குறிப்பிட்ட செக்டர்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண போறிய 10 செக்டர்ஸ் என்னென்ன, அந்த செக்டர்ஸ்ல கீ ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம். ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேபி மார்கனோட சிஇஓ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. நம்ம வந்து 2030ல வந்து 7 ட்ரில்லியன் எக்கனாமியை ரீச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமியா மாற போறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ப்ரிடிக்ஷன்ஸை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 2027லயே வந்து 5 ட்ரில்லியன் ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். 30ல வந்து 7 ட்ரில்லியன் எக்கனாமி ரீச் பண்றப்ப நம்மளோட கண்ட்ரியில இருக்கிற கம்பெனிஸும் வந்து ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை ரீச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி போறப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை வந்து இதுவரைக்கும் இல்லாத நியூ ஹையை கிரியேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி இப்பயே நம்ம நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 26,000 ரீச் பண்ணிருச்சு. உன்னாமே மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா இந்த கம்பெனிஸ் எல்லாமே க்ரோ ஆகிறப்ப நம்ம மார்க்கெட்டும் வந்து எக்ஸ்ட்ராடினரியா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி மார்க்கெட் அப்ல போறப்ப நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் ஆக போற செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 10 செக்டர்ஸ் இருக்கு. நம்ம 7 ட்ரில்லியன் எக்கனாமி ரீச் பண்றப்ப இந்த 10 செக்டர்ஸும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் செக்டர்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி செக்டர் இருக்கு. நெக்ஸ்ட் செக்டர் வந்து ரினியூவபிள் எனர்ஜி கிரீன் டெக்னாலஜி இருக்கு. நெக்ஸ்ட் செக்டர் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பத்தி இப்ப நிறைய டீடைலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இபி வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட் செக்டர்னா ஹெல்த் கேர் செக்டர். ஸோ இந்த 4 செக்டரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து பார்ட் 1 வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இதுலயே நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால வீடியோட லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். ரிமைனிங் செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்னென்ன செக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா இ காமர்ஸ் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் செக்டர்ஸ் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரியல் எஸ்டேட் செக்டர்ஸ் இருக்கு, ஃபினான்சியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் இருக்கு, கன்சியூமர் குட்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி இருக்கு, டெலிகாம் அண்ட் 5G செக்டர்ஸ். நெக்ஸ்ட் செக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஏஐ செக்டர்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுலயே நம்பர் ஆஃப் கீ ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்த 5 to 10 செக்டர்ஸ் அதாவது இ காமர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபினான்சியல், கன்சூமர் குட்ஸ், டெலிகாம், ஏஐ செக்டர்ஸை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல கொஞ்சம் டீடைலாவே அனலைஸ் பண்ணலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 4 செக்டரை வந்து டீடைலா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் செக்டரா இருக்கிறது ஐடி செக்டர்ஸ். ஐடி செக்டரை பத்தி நம்ம டீடைலாவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து ஐடி செக்டர் இல்லாம எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் இனி ஃபியூச்சர்ல நடக்க போறதில்ல. ஐடியை பொறுத்த வரைக்கும் ஏஐயும் இதை இன்க்ளூட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்தியன் கம்பெனிஸ் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணும். இவங்க மெயினா வந்து சர்வீஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால டாலர் ரெவன்யூ இருக்கிறதுனால டாலர் அப்ரிசியேஷன் இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ரேட் கட் இந்த மாதிரி ஈவெண்டாலையும் பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டர்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனிஸ்ல டாப் கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இருக்கு, விப்ரோ இருக்கு, டெக் மகேந்திரா இருக்கு, டிசிஎஸ் இருக்கு, HCL டெக்னாலஜி இருக்கு, L&T இன்ஃபோடெக் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டீடைலாக நம்ம சேனல்லையே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாம் எக்ஸலண்டான ஃபியூச்சர் growth இருக்கிற கம்பெனி. இன்ஃபோசிஸை பத்தி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கிறோம், டிசிஎஸை பத்தியும் பண்ணியிருக்கிறோம், HCL பத்தியும் பண்ணியிருக்கிறோம், LTI மைண்ட்ரியோட மெர்ஜரை பத்தி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி டெக் மகேந்திராவோட ஸ்பெஷல் டெக் மகேந்திராவுக்கு HCL டெக்னாலஜிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, விப்ரோ வந்து லோ ரேட்ல இருக்கிறப்பயே இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டீடைலாகவே டிஸ்கஸ் பண்ணோம். இது எல்லாமே வந்து நம்ம சேனல்லே இந்த வீடியோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. இது இல்லாம நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக் பண்றது நமக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா இதோட ஒரு குமுலேட்டிவ் அதாவது ஐடிபிஸை வந்து கன்சிடர் பண்ணலாம், ETF கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். ETFனா என்ன, ETFல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எப்படி ஒரு ETF போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுங்கிறத பத்தியும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 6 கம்பெனிஸ்ல வந்து டெஃபினட்டா வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் கிரீன் டெக்னாலஜி இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா பவர் செக்டரும் சரி இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்ஸும் வந்து எக்ஸ்ட்ராடினரியா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க மார்க்கெட்ல இந்த கம்பெனிஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணல. இருந்தாலுமே வந்து டாடா பவரை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து ஒரு நல்ல ரேட்லயே வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்மளோட போர்ட்ஃபோலியோல. அதே மாதிரி அதானி கிரீன் எனர்ஜி, NTPC இது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான். இப்பதான் வந்து NTPCயோட கிரீன் எனர்ஜி வந்து தனியா மார்க்கெட்ல IPO விட போறாங்கன்ற நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு உண்டான
ஃபைல் எல்லாமே வந்து செபியில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் என்டிபிசி வந்து ஒரு முக்கியமான கம்பெனியாக தான் மாறப்போகுது. அதானி கிரீன், டாடா பவர் ஒரு முக்கியமான கம்பெனியாக தான் இருக்குது. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் க்ரீன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கம்பெனியும் வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் செக்டர்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இவி செக்டர்ஸ் இருக்குது, ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் இருக்குது. இவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியாக இருக்குது. டாடா மோட்டாரை பற்றி நம்ம பெருசாக பேச தேவையில்லை, ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். மகேந்திரா அண்ட் மகேந்திராவை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது இல்லாமல் இதோட ஆக்சசரிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பிஸ்னஸ் வந்து ஒரு முக்கியமான பிஸ்னஸாக இருக்குது. அதில் வந்து மார்க்கெட் லீடராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமரராஜா பேட்டரிஸ் இருக்குது, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. டாடா மோட்டாரை பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கம்பெனி வந்து எப்போ வந்து டிவிஎஸ் ஆஸ் அ டீலிஸ்ட் பண்ணாங்களோ அதிலிருந்து நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் டாடா டெக்னாலஜி ஐபிஓவை பார்த்தோம். கூடிய சீக்கிரம் வரப்போகிற டிமெர்ஜர் நியூஸஸும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீலிஸ்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த டீலிஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் டிவிஆரை வந்து டீலிஸ்ட் பண்ணிட்டு எல்லா விதத்துக்குமே டாடா மோட்டார் ஷேர்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் 1.5 இயர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும், டாடா மோட்டார் பேசஞ்சர் தனியாகவும், டாடா மோட்டார் ஃபினான்ஸ் தனியாகவும் பிரிக்க போகிறாங்க. ஸோ அப்படி பிரிக்கிறப்ப கமர்ஷியல் வெஹிக்கிளும் பேசஞ்சர் வெஹிக்கிளும் இண்டிபெண்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நல்ல ஒரு க்ரோத்தை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இருக்கிற கடன் எல்லாம் வந்து டாடா மோட்டார் ஃபினான்ஸுக்கு போகிறப்ப இது வந்து ஒரு டெப்ட் ஃப்ரீயாக கம்பெனியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சரில் வந்து ஏவி செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார் தான் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. அதே மாதிரி டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க அந்த டிவிஆரோட டீலிஸ்டிங்கை பற்றி. இப்போ எல்லாத்துக்குமே மெயில் வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து டேக்ஸாக வந்து நிறைய அமௌண்ட் போகுது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கம்ப்ளீட் சார்ட்டே கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க, அது எவ்வளவு கன்வெர்ட் ஆயிருக்கு, அதில் டிடிஎஸ் அமௌண்ட் எவ்வளவு பிடிச்சிருக்கிறாங்க, ஸோ எவ்வளோ ஷேர் செல் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ஷேர் வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கிடைச்சிருக்கும். ரிமைனிங் வந்து எவ்வளவு வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணியிருக்கிறாங்க டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி எல்லாத்துக்குமே வந்து இண்டிவிஜுவலாக மெயில் வந்திருக்கும். நிறைய பேர் வந்து லாஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்குலேட்டர் நம்ம வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருந்தோம், எக்ஸல் கால்குலேட்டர். அதை வந்து கன்வெர்ட் பண்ணப்போ எவ்வளோ அமௌண்ட் வரும், எவ்வளோ ஷேர்ஸ் டிடக்ஷனாக போயிருக்கு அப்படிங்கிறது புரியாத மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மெயில் கன்ஃபர்மேஷன் வந்தவங்களோன்னு எல்லாருமே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இப்போ புரிஞ்சிருக்கும். டாடா மோட்டார் டிவிஆரோட டீலிஸ்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிமெர்ஜர் நியூஸ் தான் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் பிரிப்பாங்க. ஸோ இது வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கம்பெனியை வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மகேந்திரா அண்ட் மகேந்திராவை பத்தி நம்ம டீட்டெயிலாவே நம்ம பார்த்துருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவி செக்டர்ல ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியா இருக்கு. மகேந்திரா அண்ட் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 வீலர்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் growth வந்து M&M எக்ஸலண்டா தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் கடன் ஜாஸ்தியா இருக்கு. பேட்டரி பிசினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், எனர்ஜி ஸ்டோரேஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர் வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆகும். நம்மளோட பேட்டரி பிசினஸ் வந்து 2021 1.91 பில்லியனாக இருக்கிறது. 2029 பார்த்தீங்க அப்படின்னா 5.2 பில்லியனாக மாறும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். சிஜிபிஏ ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 15.3% க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட பேட்டரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டே தான் இருக்கு. பேட்டரி பிசினஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மார்க்கெட் லீடராக இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அமரராஜா பேட்டரிஸ் இருக்கு. இவங்க தான் டாப் 10ல ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்காங்க. அமரராஜா பேட்டரி வந்து கொஞ்சம் வந்து வேல்யூஷன் கம்மியா இருந்துச்சு. இப்போ மார்க்கெட்ல அதுவுமே வந்து ஒரு நல்ல வேல்யூஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இது ரெண்டுமே இப்போ ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல இல்லாம கொஞ்சம் காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து இவி செக்டர் வந்து க்ரோ ஆகிறப்ப இந்த கம்பெனிஸும் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் செக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான செக்டர் ஹெல்த் கேர் செக்டர் அண்ட் ஃபார்மா செக்டரை சொல்லலாம். ஸோ இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி நியூஸஸ் வந்து கேள்விப்படுவோம். இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, இதில் நிறைய அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனை பார்க்கும். அதுவும் இல்லாமல் யூஎஸ், யூகே, யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து ரெசெஷன் வருது அப்படின்னா அங்கே வந்து இப்போ சேல்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஜெனரிக் மெடிசன் தான் வந்து கொடுக்குறாங்க. அதனால வந்து இவங்களுக்கு ஒரு லாசஸ் எதுவுமே வராது. டாலர்
டாலர் ரெவன்யூ பிசினஸ் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஜெனரிக் மெடிசன் அப்படின்னா ஒரு மெடிசனை வந்து நம்ம காப்பி பண்ணி அதை மெடிசன் உருவாக்குறத நம்ம ஜெனரிக் மெடிசன் சொல்றோம். உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு வந்து ஆர்டர் வந்து எப்பயுமே வந்து நல்லாவே தான் இருக்கும். அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரல அப்படின்னா நம்மளோட ரிசல்ட்ஸ், அதாவது இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் டாப் கம்பெனிஸ் வந்து முக்கியமான கம்பெனிஸ் இருக்கு. அதுல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போற கம்பெனிஸ், அதாவது நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிஸ் லேபரேட்டரிஸ் இருக்கு, டாக்டர் ரெட்டிஸ் இருக்கு, சிப்லா இருக்கு, சன் ஃபார்மா இருக்கு, மேன்கைன் ஃபார்மா இருக்கு. இது எல்லாமே வந்து எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. இண்டிவிஜுவலா நான் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்க முடியாது அப்படின்னா நீங்க ஃபார்மா பீஸ் ETF கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபார்மா பீஸ் இந்த மாதிரி ETFல பார்ட்டிசிபேட் பண்ணா கூட இதுல எடுக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம ETFலயே எடுத்துட முடியும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல டெஃபினட்டா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் செக்டர்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல வந்து ஒரு எக்ஸலண்டான growth வந்து நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரிமைனிங் செக்டர்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்தியன் எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.